ஹிப்ஹாப் தமிழா ஆதியோட மியூசிக் வீடியோ டக்கர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. ஒரு வாரத்திலேயே இந்த வீடியோட வியூஸ் 16 lakhs தாண்டிருச்சு. ஜல்லிக்கட்டுங்கிற வீர விளையாட்டை தடை செய்யறது மூலமா எப்படி தமிழனோட அடையாளம் அழியுதுன்னு ஜல்லிக்கட்டை பத்தி பல நல்ல விஷயங்களையும் சொல்லியிருக்காரு. இவர் சொல்லிதான் சில விஷயம் இப்படிலாம் ஒரு மேட்டர் இருக்கான்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி இந்த வீடியோக்கு பீட்டா பீப்புள் ஃபார் தி எத்திக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் அனிமல்ஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன்ல இருந்து புவனேஸ்வரி குப்தாங்கிறவங்க கடுப்பாய் ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இப்படி ஒரு கற்பனையான மியூசிக் வீடியோ எல்லாம் பார்த்து மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நம்புறேன். இன்ஃபேக்ட் ஆதியோட வீடியோலயே ஒரு மாடோட மூக்குல கயிறு கட்டி இழுக்கிறதையும் பயத்துல அரண்டு போன ஒரு மாடு கூட்டத்துக்குள்ள தெரிச்சு ஓடுறதையும் காமிச்சிருக்காங்க. நாங்க நிறைய இன்ஸ்பெக்ஷன்ஸ்ல பார்த்த வரைக்கும் ஜல்லிக்கட்டு கண்டிப்பா ஒரு மாடை கொடுமைப்படுத்துற ஒரு விளையாட்டு தான். சில பேர் இந்த காலமாட்டையே கன்ஃபியூஸ் பண்றதுக்காக எத்தில் ஆல்கஹால் அதாவது சரக்கு அதை ஊத்தி கொடுத்தும் அதோட வாழை புடிச்சு திருகியும் விடுறாங்க. ஜல்லிக்கட்டுல பார்ட்டிசிபேட் பண்ண நூற்றுக்கணக்கான மக்கள் உயிரை விட்டுருக்காங்க. அதை சும்மா பார்க்க வந்து நின்னவங்களும் இறந்திருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழோட ஃபேக்ட்ஸ் எல்லாம் அக்யூரேட் இல்ல, மியூசிக் பண்ற வேலையை மட்டும் அவர் பார்த்தா நல்லா இருக்கும். மாடுங்களுக்கு மரியாதை கொடுக்கறதா தமிழ் கலாச்சாரம், அதுங்களை கொடுமைப்படுத்துறது கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு கவுண்டரா ஆதி என்ன சொல்றாருன்னா, பீட்டால இருந்து என்ன மியூசிக் மட்டும் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் என்னதான் சினிமால இருந்தாலும் ஒரு சோஷியல் காஸ்க்காக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்தேன். என்னோட பல மியூசிக் வீடியோஸ் அது சம்பந்தமா தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்த வாடி புள்ள வாடி ஃபார் எக்ஸாம்பிள் ஜாதி பிரச்சனையையும் கருணை கொலையையும் எதிர்த்த வீடியோ. என்ன வந்து மியூசிக் மட்டும் பண்ணு, நீ மியூசிஷியன் தானேன்னு சொல்றாங்களே. பீட்டாங்கிறது ஒரு ஃபாரின் ஆர்கனைசேஷன், இவங்க இந்தியாக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னு எனக்கு கேட்க தோணுது அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு திரும்ப பீட்டால இருந்து என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட ட்விட்டர் ஹேண்ட்லயே நானும் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன். My dream is that you don't have to belong to Life Again Foundation to carry forward the motto.